நாளை சினிமா பல நாடுகளில் உள்ள சினிமா ஆசிரியர்கள் கோலாகலமாக கொண்டாடுகிறார்கள். அதை முன்னிட்டு சென்னையில் பல படங்களையும் திரைப்படங்களை குறித்து பல்வேறு படங்களை திரைப்படங்கள் பை சினிமா பாரடைஸ். யார் இப்பா? ஹலோ, என்ன பிரசாத் கேட்டு வந்து சேர்ந்துட்டா? நீங்க நாளைக்கு தேட்டர்ல ஒரு ஸ்பெஷல் ஷோ போடுறோம். நீங்க குடும்பத்தோட வந்தீங்கன்னா நாங்க போடுற படத்துக்கு ப்ரமோஷன் ஆகும். ஸ்பெஷல் சொன்னாங்க. தேட்டர் இருக்குது. ஹிச்காக் இளையராஜ், டைரக்டர் பை இளையராஜ். இப்பதான் ப்ரொடியூசர் கடவுளை பார்த்தாரோ இல்லையோ? பேங்க தான் பார்த்தாரு. ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? Welcome to Cinema Paradise, sir. Please, உங்க ஃபேமிலி வரியா சார்? யோ, நீங்க தேட்டருக்கு லோன் இருக்கு. ரவுடி என்ன தருமா? சார், இது உங்களுக்கான ஸ்பெஷல் ஷோ. ப்ளீஸ். ப்ரமோஷன் வேலை நான் பண்றேன். யோ, ஓனர் வர சொல்லியா? பேச வேண்டியதெல்லாம் பேசணும். கண்டிப்பா வருவா சார். செப்டம்பர் 20 சென்னை நகரமே உறங்கிக் கொண்டிருந்த நேரம். ஒன்றல்ல இரண்டல்ல அடுத்தடுத்து 4 கொலைகள். அனைத்திற்கும் ஒரே ஒற்றுமை. கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் அன்று வெளியான திரைப்படத்தில் வந்த கதாபாத்திரங்கள் போலவே வெளியிடப்பட்டிருக்கிறார். விசாரணையில் கொல்லப்பட்டவர்கள் அந்த திரைப்படத்தை மிக மோசமாக விமர்சனம் செய்த விமர்சகரின் குடும்பம் தான் என்று திடுக்கிடும் தகவல் தெரிய வந்தது. மேலும் அந்த விமர்சனம் என்ன ஆனான் என்பது கேள்விக்குறியானது. இந்த விசாரணை முடிவதற்குள் அதே மாறியது. மேலும் பல கொலைகள். இது காவல்துறைக்கு பெரும் சவாலையும் சினிமா விமர்சகர்களுக்கு மரணபீதியையும் கொடுத்தது. யார் இந்த சைக்கோ கில்லர்? சினிமாவை தாயிற் சொல்லும். அதை ஈடுபடுத்துபவர்களை எமனாக கொள்வர். அவன் பெயர் ஹிச்காக் இளையராஜ். சினிமாவை எல்லாரும் ரசிக்கிறோம், விரும்பும். அதை யாராவது அசிங்கப்படுத்தினாலோ அவமானப்படுத்தினாலோ அவனால் தாங்கிக்க வேண்டிய. என்ன சார் படம் பக்கமா தூங்கிட்டீங்க? ஐயா நான் படம் பார்க்கவே வரல. வெளிய ரொம்ப வெயில் ஓவரா இருக்கு. 2 பீரா போட்டு தூங்கலாம் தான். இவனுக்கே இந்த நிலைமை தான். இதையே தொழிலாளர் இன்னொரு நிலைமை என்ன யோசிச்சு பாத்தியா? இந்த படத்துக்கு என்ன மார்க் சார்? 3 மார்க். இவனுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்? ஒரே மார்க் கழுத்துல கொடுத்து நேரமா உங்களுக்கு டைம் இருக்கு. கொஞ்சம் நேரம் உட்காருங்க சார். சொல்றாங்க உட்காருங்க. உட்கார்ந்து சொல்றாங்க. ஒரு சினிமா தொழில் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு அந்த வழி விமர்சகர்களுக்கும் தெரியும். அவங்க குடும்பங்களையும் குறிவச்சா எல்லா நினைச்சபடி நல்லா போயிட்டு திடீர்னு எல்லாம் இனிமே நான் ஆரம்பிக்க போகுது. முக்கியமான ஒரு சினிமா பத்தி பார்க்க போறோம். உங்களுக்கு பிடிச்ச ரிவ்யூ யாரோ? யாருக்கு விசா போடுறேன்? இவரை பத்தி அரசியல் ஆரம்பிச்சது. அப்பா ஒரு போட்டோ ரைடர். சரி. அதோட கஷ்டமா. ஒரு பிரச்சனை வரக்கூடாது. அவங்க அம்மா ஹவுஸ் வைஃப். ஒரு தூங்க முடியாது. இவர ஷாட் பீரியட் ஃபேமஸ் ஆன காரணம் இவரோட யூனிக்கான ரிவ்யூ பண்ண ஸ்டைல். அதுக்கு ஆப்படி பாப்பல ஒவ்வொரு பத்தியும் கை ஊத்தும்போது அது தெம்பையா இருக்கும். கிசோக்கு என்ன ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அந்த ஹேட்டர்ஸ் இருக்காங்க. உன்னை ரிவ்யூ பண்ணு. இல்ல ரிவ்யூ பண்ணு. பேசவே புரியல. உன்னை ரிவ்யூ பண்ணு. அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுங்க. உன்னை ஒரு பேய் விடுது. ரிவ்யூ வந்தா வாய் பாப்போம். நான் பரவாயில்லை சார். இது ரிவ்யூ பண்ணலாம். இவரோட வீடியோ பதில் கொடுக்க மாதிரி போஸ்ட் போடுறாங்க. கிசோக்கு பதில் ஆசை. ரிவ்யூ பண்ணுங்க. அவங்க வந்து அது தொடர்ந்து நாச்சா. அவங்க மெசேஜ் சொல்றாங்க. ஆனா என்ன கமெண்ட் என்ன சினிமா ஒரு படம் பாருங்க. அதுக்கு விமர்சனம் குரூப்பா இருக்கணும். கரெக்ட்டா ஓகே சார். ஓகே சார். கரெக்ட்டா.